இன்றைய உலகிலே சிறு குழந்தைகள் அதிக அறிவு உள்ளவர்களாகவும் நம்மே சில வேளை மடக்கி கேள்வி கேட்பவர்களாகவும் இருக்கிறார்கள் இல்லையா? ஆனால் அநேக வேளைகளில் சிறு குழந்தைகள் நமக்கு அநேக நல்ல காரியங்களை போதிக்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள். முக்கியமாக ஈகோ கிடையாது, பெருமை இருக்காது, உடனே எல்லாவற்றையும் மறந்து மன்னிக்கிறவர்களாக இருப்பார்கள். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைய நிகழ்ச்சியிலும் அப்படி ஒரு கருத்து கூறப்பட்டுள்ளது. வாருங்கள், அது என்ன என்று பார்ப்போம். கர்த்தருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எங்களோடு மீண்டும் இணைந்திருக்கும் உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்று நாம் மத்தேயு 18ஆம் அதிகாரத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த அதிகாரத்திலே சிறு பிள்ளைகளிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் மற்றும் காணாமற் போன ஆடு மற்றும் மன்னிப்பின் அவசியம், இவைகளை குறித்த சத்தியங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். மத்தேயு சுவிசேஷத்தின் அடுத்த சில அதிகாரங்கள் கதையோட்டமாக வேகமாக முன்னேறி செல்லவில்லை என்றாலும் சில முக்கியமான விளக்கங்களை நமக்கு தருகின்றன. ராஜாவாகிய இயேசு நிராகரிக்கப்பட்டதால் பரலோக ராஜ்யத்தின் திட்டத்தில் ஏற்பட்ட திடீர் மாற்றத்தினால் உருவான பல சந்தேகங்களுக்கு இந்த அதிகாரங்கள் விடை கொடுக்கின்றன. மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் உள்ள பரம ரகசிய ஊமைகள் இந்த யுகத்திலே பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கும் என்பதற்கான ஒரு பொதுவான வரைபடத்தை கொடுத்தது. ஆனாலும் இன்னும் பல கேள்விகள் இருக்கின்றன. அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க இந்த அதிகாரங்கள் நமக்கு உதவி செய்கின்றன. முக்கியமாக பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நுழைவதற்கு மறுபடியும் பிறப்பது என்பது மிக அவசியமான ஒன்று என்பதை இப்பொழுது நாம் அறிந்திருக்கிறோம். கவனிங்கள், வாசிக்கிறேன். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்டார்கள். இந்த இடத்தில் மாம்சத்துக்குரிய ஒரு பெருமையோ அல்லது அதிகார ஆசையோ இருப்பதை உங்களால் கவனிக்க முடிகிறதா? ஒருவேளை நான் மற்றவர்களை குறை சொல்பவனாக தெரியலாம். ஆனால் இந்த சீஷர்கள் தங்களுக்குள் யார் பெரியவன் என்று தான் பேசிக் கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் நம்பலாம். தங்களில் 2 அல்லது 3 பேர் பரலோக ராஜ்யத்திலே தங்களை மிக பெரியவர்களாக கருதி கொண்டிருந்திருக்கலாம். அதனால் ஆண்டவர் அங்கே அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை செய்கிறார். கவனிங்கள், மத்தேயு 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி. இது நமக்கு எதை சொல்கிறது? அந்த சிறு பிள்ளை எவ்வித தயக்கமும் இல்லாமல் ஆண்டவரிடத்திலே வந்தது என்பதை இது காட்டுகிறது. மார்க் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே ஆண்டவர், சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை செய்யாதிருங்கள் என்றார். சிறு பிள்ளைகளை அவரிடத்திலே வரவழைப்பதிலே எந்த பிரச்சனையும் இருக்கவில்லை. மாறாக பெரியவர்கள், அந்த சிறியவர்கள் ஆண்டவரிடம் வருவதை தடுப்பதுதான் பிரச்சனையாக இருந்தது. இது இங்கே ஒரு அழகான காட்சியாய் அமைகிறது. நம்முடைய ஆண்டவர் அந்த சிறு பிள்ளையை எடுத்து நடுவிலே நிறுத்துகிறார். பாருங்கள் என்ன சொல்கிறார். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வசனம் நிச்சயமாக தவறாக பயன்படுத்தப்பட்ட மற்றும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வசனமாகும். ஆனால் நினைவிருக்கட்டும், ஆண்டவராய் இயேசு இங்கே மாற்றம் என்பதை பற்றி தான் பேசுகிறாரே தவிர பழைய நிலைக்கு திரும்புதல் என்பதை பற்றி அல்ல. பரலோக ராஜ்யத்தில் நுழைவதற்கு நீங்கள் ஏதோ ஒரு விசித்திரமான முறையிலே உங்கள் சிறுவயது காலத்திற்கு திரும்பி செல்ல வேண்டும் என்றோ அல்லது உங்கள் செயல்களிலே சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்றோ சிலர் நினைக்கிறார்கள். ஆண்டவர் இங்கே நாம் கடந்த காலத்திற்கு திரும்புவதை பற்றி பேசவில்லை, மாறாக ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளே கடந்து செல்வதை பற்றி பேசுகிறார். இங்கே இயேசு கிறிஸ்து சீஷர்களின் கவனத்தை பரலோக ராஜ்யத்தில் ஒரு உயர்ந்த இடத்தை பிடிப்பதிலிருந்து திசை திருப்பி மிக முக்கியமான ஒரு விஷயத்திற்கு நேராய் கொண்டு வருகிறார். அதாவது, முதலில் அந்த ராஜ்யத்திற்குள் நுழைவதற்கான தகுதியை பெறுவதே முதன்மையானது என்பதை அவர்களுக்கு விளக்குகிறார். இது யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இயேசு சொன்னதைப் போலவே ஒரு புரட்சிகரமான கருத்தாகும். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். இந்த வசனத்தில் வலியுறுத்தப்படும் முக்கியமான விஷயம் மறுபடியும் பிறத்தலாகும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்ற அர்த்தத்திலேயே இங்கே சிறு பிள்ளையாக மாற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் மறுபடியும் பிறக்கும் பொழுது ஆவிக்குரிய ரீதியிலே ஒரு குழந்தையாகவே உங்கள் பயணத்தை தொடங்குகிறீர்கள். துரதிர்ஷ்டவசமாக அநேகர் தங்களுடைய ஆவிக்குரிய முதிர்ச்சியின்மையை உணர்வதில்லை. சில சபைகளில் புதிதாக விசுவாசத்திற்குள் வந்ததாக சொல்லிக் கொண்ட பலர் சபைக்கு முன் வந்து சாட்சி சொல்ல விரும்புவதாக கோரிக்கை வைப்பார்கள். உண்மையில் இதுவும் சீஷர்கள் தங்களுக்குள் பரலோக ராஜ்யத்திலே யார் பெரியவர் என்று வாக்குவாதம் செய்வதை போன்ற ஒரு மனநிலை தான் என்று சொல்லலாம். ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறார் என்றால்,
நீங்கள் உண்மையாகவே மாற்றம் அடைந்திருந்தால் முதலில் உங்கள் ஆவிக்குரிய வயதை பற்றி சிந்தித்து பாருங்கள் என்கிறார். நீங்கள் ஒரு சிறு பிள்ளையாக மாற வேண்டும். ஒரு சிறு பிள்ளை பிறந்தவுடனேயே எழுந்து நின்று சாட்சி சொல்லி கொண்டு இருக்க வேண்டுமா? அல்லது ஒரு சிறு பிள்ளை சபையின் அதிகாரியாக இருக்க வேண்டுமா? சபையின் கண்காணிப்பாளர் பதவிக்கான தகுதிகளை பட்டியலிடும் பொழுது புதிதாய் விசுவாசத்திற்குள் வந்தவனை அந்த பதவிக்கு தெரிவு செய்யக்கூடாது என்று தெளிவாக பவுல் எழுதியிருக்கிறார். 1 தீமோத்தேயு 3:6 இதைத்தான் சொல்கிறது. அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினையிலே விழாதபடிக்கு நூதன சீஷனாய் இருக்கக்கூடாது. நம்முடைய ஆண்டவரும் இங்கே அதையே தான் சொல்லுகிறார். பாருங்கள், மத்தேயு 18:4 ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நுழைவதையும் மறுபடியும் பிறப்பதையும் நீங்கள் மீண்டும் ஒரு முறை ஆழமாக கவனித்து பார்த்தால் அங்கே ஒரு வியக்கத்தக்க உண்மையை பார்க்க முடியும். யார் ஒருவன் தன்னை ஒரு சிறு பிள்ளையைப் போல தாழ்த்துகிறானோ அவனே பரலோக ராஜ்யத்திலே மிக பெரியவனாய் இருக்கிறான். அருமையானவர்களே, இன்று நாம் எந்த அளவு தாழ்மை உள்ளவர்களாக இருக்கிறோம்? நமக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும், அது நம்முடைய பெயர் மேடையில் உச்சரிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் எதையாவது செய்து கொண்டிருக்கிறோமா? அல்லது நாம் இருக்கும் இடந்தெரியாமல் இருந்து கர்த்தருக்காக அநேக காரியங்களை செய்ய நம்மை அர்ப்பணித்திருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். மத்தேயு 18:5-6 பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் ஏந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். இங்கே இடரல் உண்டாக்குதல் என்ற சொல்லுக்கு ஒருவரை தடுமாறி விழச் செய்தல் அல்லது பாவத்திற்கு நேராக வழிநடத்தல் என்று பொருள். இதை குறித்து இயேசு மிகவும் கடுமையாக எச்சரிக்கிறார். இந்த பகுதியிலே அவர் என்ன செய்கிறார் என்று எனக்கு தோன்றுகிறது என்றால், சிறு பிள்ளைகளிடம் நற்செய்தியை கொண்டு செல்வதை ஒரு தெய்வீக கட்டளையாக மாற்றுகிறார் என்று சொல்லலாம். குழந்தைகளை கிறிஸ்துவிடம் வழிநடத்துவதற்கு அவர் முதலிடம் கொடுக்கிறார். இன்று சிறுவர்கள் மத்தியிலே பணியாற்றும் எவரையும் நான் மனதார பாராட்டுகிறேன். அதைவிட முக்கியமான காரியம் வேறொன்றுமில்லை என்று சொல்லலாம். உலக பிரசித்தி பெற்ற D.L. மூடி அவர்கள் ஒரு நாள் இரவு தன் கூட்டத்தை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்த பொழுது ஒரு சம்பவம் நடந்தது. அன்று இரவு எத்தனை பேர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் என்று அவருடைய குடும்பத்தார் கேட்டார்கள். அதற்கு அவர் 2.5 பேர் என்று பதில் கொடுத்தார். அவரது குடும்பத்தினர், ஓ அப்படியானால் 2 பெரியவர்களும் ஒரு குழந்தையும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்களா என்று கேட்டார்கள். அதற்கு மூடி, இல்லை 2 குழந்தைகளும் ஒரு பெரியவரும் தான் ஏற்றுக்கொண்டார்கள் என்று விளக்கமளித்தார். தொடர்ந்து அவர், அந்த பெரியவர் ஒரு முதியவர், அவர் தனது வாழ்க்கையிலே பாதி வாழ்க்கையை ஏற்கனவே வாழ்ந்து முடிவிட்டு விட்டார். மீதமுள்ள பாதி வாழ்க்கையை மட்டும்தான் அவரால் ஆண்டவர் கொடுக்க முடியும். அதனால் அவர் ஒரு பாதி விசுவாசி தான். ஆனால் அந்த குழந்தைகள் தங்கள் முழு வாழ்க்கையும் ஆண்டவர் கற்பணிக்க முடியும் என்றார். அருமையானவர்களே, சிறு பிள்ளைகள் அவ்வளவு முக்கியமானவர்கள். மற்றும் ஒரு உண்மையாக நடந்த சம்பவத்தையும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்காட்லாந்து தேசத்திலே ஒரு போதகர் தனது பதவியை விட்டுவிடப் போவதாக கூறினார். அதை கேட்ட சபையின் மூப்பர்கள் அவரிடத்திலே அதற்கான காரணத்தை கேட்டார்கள். அதற்கு அவர், கடந்த 1 ஆண்டு முழுவதும் நான் ஊழியம் செய்தும் ஒரே ஒரு சிறுவன் குட்டி பாபி மொஃபட் மட்டும்தான் விசுவாசத்திற்குள்ளே வந்திருக்கிறான் என்று வேதனையுடன் பதிலளித்தார். ஆனால் அந்த பாபி மொஃபட் தான் பிற்காலத்திலே ஆப்பிரிக்க கண்டத்தையே மிஷனரி பணிகளுக்காக திறந்து விட்ட ஒரு மாபெரும் நபர். உண்மையில் அந்த போதகரின் ஊழிய காலத்திலேயே அதுதான் மிகச்சிறந்த ஆண்டாகும். மத்தேயு 18 இந்த வசனங்களின் மூலம் ஆண்டவர் சிறு பிள்ளைகள் மேல் எவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை வைக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இன்று சிறு பிள்ளைகள் ஊழியங்களுக்காக நாம் என்ன செய்ய போகிறோம்? சரி, மத்தேயு 18 7-8 பாருங்கள். இடரர்களின் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ! இடரர்கள் வருவது அவசியம். ஆனாலும் எந்த மனுஷனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ! உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்தெறிந்து போடு. நீ 2 கையுடையவனாய் அல்லது 2 காலுடையவனாய் நித்திய அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். இதைவிட கடுமையான வார்த்தைகளை நாம் யோசிக்க முடியாது. ஆனால் இது இயேசுவின் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரும் சத்தியம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. தொடர்ந்து பாருங்கள், மத்தேயு 18 9-10 உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. 2 கண்ணுடையவனாய் எரி நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும்.
இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த சிறியர்களில் ஒருவனையும் அற்பமாக எண்ணக்கூடாது என்று நம்முடைய ஆண்டவர் கூறுகிறார். அவர்களிலே ஒரு குழந்தை மரிக்கும் போது அதன் ஆவி உடனடியாக தேவனிடம் சென்று விடுகிறது. அருமையானவர்களே, எல்லா சிறு பிள்ளைகளும் பரலோகத்திற்கே செல்கிறார்கள். நீங்கள் ஒரு சிறு குழந்தையை இழந்திருந்தால் இந்த உண்மை உங்களுக்கு பெரிய ஆறுதலாக இருக்கும். அவர்கள் பாவம் அறியாதவர்கள் என்பதாலோ அல்லது உங்களுடைய பிள்ளைகள் என்பதாலோ அவர்கள் பரலோகத்திற்கு செல்லவில்லை. மாறாக இயேசு அவர்களுக்காக மரித்ததாலேயே அவர்கள் பரலோகத்திற்கு சென்றிருக்கிறார்கள். இதையே நம்முடைய ஆண்டவர் இங்கே குறிப்பிடுகிறார். அவர்களுக்கு இடரல் உண்டாக்காதிருங்கள், அவர்களை அற்பமாக நினைக்காதிருங்கள், அவர்களை என்னிடத்திலே வரவிடுங்கள். ஒருவேளை அவர்கள் மரித்தாலும் அவரின் ஆவிகள் என் பிதாவின் முன்னிலையிலே இருக்கும் என்கிறார் இயேசு. இள வயதிலேயே தவறிப்போன தங்கள் பிள்ளைகளின் நித்திய நிலையை குறித்து கவலைப்படும் அநேக பெற்றோருக்கு இது ஒரு பெரிய நம்பிக்கையாகும். தாவீது ராஜா இந்த உண்மையை நன்றாகவே அறிந்திருந்தார். பத்சேபாள் மூலம் அவருக்கு பிறந்த குழந்தை நோய்வாய்ப்பட்ட பொழுது அந்த பிள்ளையின் உயிருக்காக அவர் மிகுந்த வேதனைப்பட்டார். இதை நாம் 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 15 முதல் 23 ஆகிய வசனங்களிலே வாசிக்கிறோம். அவர் உபவாசித்து அழுது இரவு முழுவதும் தரையிலே படுத்து கிடந்தார். ஆனால் அந்த பிள்ளை மரித்து போன செய்தி கேட்டவுடன் அவர் எழுந்து குளித்து தன் உடைகளை மாற்றி தேவனுடைய ஆலயத்திற்கு சென்று அவரை தொழுது கொண்டார். அவருடைய இந்த செயல் அங்கிருந்த ஊழியர்களுக்கு மிகுந்த ஆச்சரியத்தை உண்டாக்கினது. அதற்கு தாவீது கொடுத்த விளக்கம் இதுதான். பிள்ளை இன்னும் உயிரோடு இருக்கையில் தேவன் எனக்கு இறங்குவாரோ, பிள்ளை பிழைக்குமோ, யார் அறிவார் என்று உபவாசித்து அழுதேன். இப்பொழுது அது மரித்து போயிற்று. நான் இனி உபவாசிக்க வேண்டியது என்ன? அதை திரும்ப வரப்பண்ண என்னால் கூடுமோ? நான் அதனிடத்திற்கு போவேனே ஒழிய அது என்னிடத்திற்கு திரும்பி வராது என்றார். ஒரு நாள் தான் தன் மகனோடு இருப்பார் என்ற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை தாவீதுக்கு இருந்தது. இது மிகவும் விலையேற பெற்ற ஒரு சத்தியமாகும். அநேகர் தங்கள் சிறு பிள்ளைகளை இழந்திருக்கிறார்கள். போதகர் ஒருவர் தன்னுடைய அனுபவத்தை விதமாக எழுதியிருக்கிறார். என்னுடைய மூத்த மகள் இள வயதிலேயே மரித்து போய்விட்டாள். அவளது உடல் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. நான் அவ்வப்போது அங்கே சென்று அவளுடைய கல்லறையிலே சில பூக்களை வைப்பேன். உண்மையை சொன்னால் அவள் அங்கே இல்லை. அவள் இயேசுவோடு இருக்கிறாள். ஆனால் இப்பொழுது அவளுடைய நினைவாக என்னிடம் எஞ்சி இருப்பது அது மட்டுமே என்பதால் தான் நான் அங்கே செல்கிறேன். ஒரு நாள் அந்த மகிமையான நாளின் காலையிலே நான் பரலோகத்திலே இருப்பேன். அங்கே என் செல்ல மகளை நான் காண்பேன். அவள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாள் என்று கூறினார். மேலும் எனக்கு 2 பிள்ளைகள் உண்டு. ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறார், இன்னொருவர் இந்த பூமியிலே இருக்கிறார். பரலோகத்தில் இருக்கும் மகளை பற்றி நான் கவலைப்படுவதை விட இங்கே பூமியிலே இருக்கும் மகளை பற்றி தான் அதிகமாக கவலைப்படுகிறேன் என்று ஒத்துக்கொள்கிறேன். என் மூத்த மகள் எங்கே இருக்கிறாள் என்பது எனக்கு தெரியும். ஒரு நாள் நான் அவளிடம் செல்வேன் என்றும் எழுதியிருக்கிறார். பிரியமானவர்களே, மரித்து போன பச்சிளம் குழந்தைகள் தேவனோடு கூட இருக்கிறார்கள். சிறு பிள்ளைகளை குறித்து இயேசு சொன்ன முக்கியமான கருத்துக்கள் தான் இவை. இன்று சிறு பிள்ளைகளுக்கு விரோதமாக எத்தனையோ தவறுகள் இழைக்கப்படுகின்றன. சுயத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதனாலே, மாம்ச இச்சைகளினாலே இன்று எத்தனையோ சிறு பிள்ளைகள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். தன்னுடைய முதலாவது கணவருக்கும் தனக்கும் பிறந்த குழந்தையோடு ஒரு பெண் 2வது திருமணம் செய்தாள். ஆனால் சில நாட்களுக்குள்ளாகவே அவளும் அவளுடைய 2வது கணவரும் சேர்ந்து முதலில் பெற்ற குழந்தைகளை நெடுஞ்சாலையிலே விட்டுவிட்டு போய்விட்டார்கள். ஏன்? அந்த குழந்தை பராமரிக்க அவர்களுக்கு விருப்பமில்லை. நரகம் என்பதே இல்லை என்று சிலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நரகம் என்பது இல்லாவிட்டாலும் இப்படிப்பட்ட அவர்களுக்காகவாவது ஒரு நரகம் தேவை. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நரகம் உண்டு. சிறு பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்யப்படும் குற்றத்தை குறித்து இயேசு கடுமையாகவே பேசியிருக்கிறார். தொடர்ந்து இயேசு காணாமல் போன ஆட்டை குறித்து ஒரு ஊமை சொல்கிறார். கவனிங்கள், வாசிக்கிறேன். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மனுஷகுமாரன் கெட்டுப்போனதை ரட்சிக்க வந்தார். இந்த ஊமையானது லூக்கா 15 சொல்லப்பட்டுள்ள காணாமல் போன ஆடு பற்றிய ஊமையிலிருந்து மாறுபட்டது. இந்த ஊமையின் முக்கிய வார்த்தை ரட்சிக்கப்படுதல். லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே காணாமல் போனதை தேடி கண்டுபிடிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மத்தேயு 18 காணாமல் போனதை ரட்சிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, மத்தேயு 18ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்களை பாருங்கள். உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்க அவைகளில் ஒன்று சிதறி போனால் அவன் மற்ற 99 ஆடுகளையும் மலைகளில் விட்டு போய் சிதறி போனதை தேடாமல் இருப்பானோ?
அவன் அதை கண்டுபிடித்தால் சிதறி போகாத 99 ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுகிறதை பார்க்கிலும் அதை குறித்து அதிகமாய் சந்தோஷப்படுவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து சிறு பிள்ளைகளையே தனது மனதிலே வைத்திருக்கிறார். எனவே இந்த பகுதியை இவ்வாறு அவர் நிறைவு செய்கிறார். பாருங்கள், மத்தேயு 18:14. இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. பிள்ளைகள் தாங்கள் செய்கிறது என்னவென்று உணரும் பருவம் வரும் வரை ஆண்டவர் அவர்களை பாதுகாப்பார். ஆனால் பெற்றோர்களே, அவர்களை கிறிஸ்துவிடம் வழிநடத்தும் பொறுப்பு உங்களுடையது. இன்றைய பள்ளி அமைப்புகள் நம்முடைய குழந்தைகளை மனிதநேய கொள்கை என்ற பெயரில் வெறும் சோதனை எலிகளாக பயன்படுத்துகிறார்களோ என்று யோசிக்க வேண்டியதிருக்கிறது. இன்றைய வகுப்பறைகளிலே இளைஞர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை அறிய முடியாத சூழ்நிலைகளிலே இருப்பதால் அவர்கள் மிகப்பெரிய விலையை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே என்னை கவனித்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, இந்த விஷயத்திலே தேவனுக்கு முன்பாக நமக்கு மிகப்பெரிய பொறுப்பு ஒன்று இருக்கிறது. நீங்கள் ஒருவேளை ஒரு ஆசிரியராக பணி செய்து கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்கள் பொறுப்பு மிக அதிகம் என்பதை ஆண்டவர் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறார். இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிற நீங்கள் இன்னமும் உங்களிடத்திலே படிக்கிற பிள்ளைகளுக்கு எந்த ஊழியமும் செய்யாமல் இருப்பீர்கள் என்றால் அது மிகவும் பரிதாபமான ஒரு நிலை. பெரியமானவர்களே, ஒவ்வொரு வருடமும் எத்தனை பிள்ளைகள் உங்கள் கரத்தை கடந்து செல்கிறார்கள். அவர்களை குறித்து நீங்கள் ஒரு நாள் கணக்கு கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு சொல்ல வேண்டிய காரியங்களை சரியான நேரத்தில் நீங்கள் கற்றுக் கொடுப்பீர்கள் என்றால் அது நல்லது. இல்லை என்றால் இந்த ஆண்டாவது அதை குறித்து நீங்கள் செயல்பட யோசித்து பாருங்கள். சரி, மத்தேயு 18:15. உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். அவன் உங்களுக்கு விரோதமாக பாவம் செய்தால் நீங்கள் அவனிடம் போக வேண்டும். ஒரு விசுவாசிக்கு விரோதமாக மற்றொரு விசுவாசி செய்யும் பாவத்தை பற்றி இந்த வசனம் பேசுகிறது. இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், பாதிக்கப்பட்டவரே, அதாவது காயப்பட்டவரே தமக்கு தவறு செய்த சகோதரனிடத்திலே நேராக சென்று பேச வேண்டும். தவறு செய்தவர் ஒருவர் வருவார் என்று காத்திராமல் பாதிக்கப்பட்டவர் முதலில் முன் வர வேண்டும் என்பதுதான் இங்கே முக்கியமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 18:16-17 பாருங்கள். அவன் செவி கொடாமற் போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகள் எல்லாம் நிலைவரப்படும்படி 2 உன்னுடனே கூட்டிக் கொண்டு போ. அவர்களுக்கும் அவன் செவி கொடாமற் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கும் செவி கொடாதிருப்பானால் அவன் உனக்கு அஞ்ஞானியைப் போலவும் ஆயக்காரனைப் போலவும் இருப்பானாக. சிலர் பிரச்சனைகளை அப்படியே மூடி மறைக்க விரும்புகிறார்கள். ஆனால் ஆண்டவர் காட்டும் வழிமுறை இது அல்ல. 2 விசுவாசிகளுக்கு இடையே ஒரு பிரச்சனை இருந்தால் அதை அன்பாகவும் அமைதியாகவும் சமாதானமாகவும் பேசி தீர்க்க வேண்டும். சம்பந்தப்பட்ட நபர்களால் அதை தீர்க்க முடியாவிட்டால் ஒரு குழுவிடம் கொண்டு செல்ல வேண்டும். அந்த குழுவாலும் அதை தீர்க்க முடியவில்லை என்றால் இறுதி முயற்சியாக அந்த பிரச்சனையை சபையின் அதிகாரத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். இந்த விஷயத்தை பற்றி இயேசு முடிவாக கூறுவதை கவனியுங்கள். மத்தேயு 18:18. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டு இருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். உண்மைதான். மத்தேயு 16:19 நாம் கற்றுக்கொண்ட அதே கருத்தை தான் இது மீண்டும் வலியுறுத்துகிறது. நாம் தேவனுடைய வார்த்தையை மற்றவரிடம் பகிர்ந்து கொள்ளாமல் நம்மிடமே வைத்து கொண்டால் அது பூமியிலே கட்டுதல் என்பதற்கு சமம். மாறாக நாம் அந்த வார்த்தையை மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது அது பூமியிலே கட்டவிழ்த்தல் என்பதாகும். மேலும் நம் நற்செய்தியை அல்லது மன்னிப்பை பகர மறுக்கும் பொழுது ஆவிக்குரிய ரீதியிலே ஒரு தடையை உண்டாக்குகிறோம். நாம் சத்தியத்தை அறிவிக்கும் பொழுது அது மக்களை விடுதலையாக்கி பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் பூமியிலே செயல்பட வழிவகுக்கிறது. மத்தேயு 18:19-20 பாருங்கள். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். கவனித்தீர்களா? பூமியிலே உங்களிலே 2 பேர் எதை குறித்தாவது ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதா அதை செய்வார் என்ற வாக்குறுதி அவருடைய நாமத்திலே நாம் கூடி வரும்பொழுது மட்டுமே செயல்படுகிறது. அதாவது கிறிஸ்துவே எதை கேட்பாரோ அல்லது அவருடைய சித்தத்திற்கு உட்பட்டு நாம் எதை கேட்கிறோமோ அதற்கு அவர் செவி கொடுக்கிறார்.
2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்பதுதான் சபையின் மிக எளிய ஒரு வடிவம். 19வது வசனம் ஜெபத்திற்கான ஒரு புதிய அடிப்படையை தருகிறது. அதே வேளையிலே 20வது வசனம் காணப்படக்கூடிய ஒரு சபைக்கு புதிய அடிப்படையை அமைக்கிறது. இதையே ஆரம்பகால சபையினர் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபத்திலும் உறுதியாய் நிலைத்திருப்பதன் மூலமாக பின்பற்றினார்கள். சரி, மத்தேயு 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரர் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். ரபிகளின் போதனைகளின்படி ஒருவரை 2 அல்லது 3 முறை மன்னித்தாலே போதும் என்றிருந்த நிலையிலே பேதுரு 7 முறை மன்னிக்க தயாராக இருப்பதாக கூறிய பொழுது தான் ஏதோ மிகப்பெரிய தாராள மனப்பான்மையோடு நடந்து கொள்வதாக நினைத்தார். ஆனால் இயேசுவின் புதிய மதிப்பீடோ பேதுருவின் அந்த தாராள குணம் மிகவும் குறுகியதாக இருந்ததை காட்டியது. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பாருங்கள். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரம் அல்ல, 770 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். அது 490 முறைகள். அவ்வளவு முறை மன்னிப்பதற்குள் அவர்களுக்கு இடையேயான பிரச்சனைகள் பெரும்பாலும் தீர்ந்திருக்கும். ஒருவேளை அப்படியும் தீரவில்லை என்றால் அதற்குள் அவர்கள் இருவருமே முதுமை நிலையை அடைந்திருப்பார்கள். அதன் பிறகு அந்த பிரச்சனை ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. 490 முறை என்பது மன்னிப்பிற்கு எல்லையே இல்லை என்பதைத்தான் குறிக்கிறது. இதைத்தான் நம் ஆண்டவரும் இங்கே வலியுறுத்துகிறார். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 23 முதல் 26 வரை கவனியுங்கள். எப்படியெனில் பரலோராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படியாக கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். ஒருவேளை அவன் அந்த கடனை தவணை முறையிலே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து தீர்த்து விடலாம் என்று யோசித்திருப்பான். மத்தேயு 18:27 பாருங்கள். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். ஆண்டவர் தமது கருத்தை நிலைநாட்ட இங்கே ஒரு வியக்கத்தக்க உதாரணத்தை பயன்படுத்துகிறார் என்று நான் நினைக்கிறேன். அந்த ஊழியன் தன் எஜமானுக்கு கொடுக்க வேண்டியதிருந்த கடன் தொகை 111,13,00,000 ரூபாய் ஆகும். ஒருவருக்கு இவ்வளவு பெரிய தொகையை மன்னித்து தள்ளுவது என்பது மிகப்பெரிய காரியம். மத்தேயு 18:28 என்ன சொல்கிறது? அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன்பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். 100 வெள்ளிப்பணம் என்பது மிக குறைந்த ஒரு தொகை. கிட்டத்தட்ட 125 ரூபாய் தான் அதன் மதிப்பு. இதை அவன் பட்ட கடனோடு கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்கள். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 29 முதல் 35 வரைக்கும் வாசிக்கிறேன். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான். நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் போய் நடந்ததையெல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். மன்னிப்பை பெற்றுக்கொண்டு மற்றவரை மன்னிக்க மறுத்த இந்த ஊழியனின் உவமை மன்னிப்பின் தத்துவத்தை விளக்குகிறது. இது இங்கே ஒரு புதிய கொள்கையாக முன்வைக்கப்பட்டாலும் எபேசியர் 4:32 கூறப்பட்டுள்ள விசுவாசிகளுக்கான மன்னிப்பின் அடிப்படையிலிருந்து சற்று மாறுபடுகிறது. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள்
என்றுதான் அந்த வசனம் சொல்கிறது. அதாவது தேவன் நம்மை மன்னித்திருப்பதால் நாமும் ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும். நாம் மற்றவர்களை மன்னிப்பது போலவே தேவனும் நம் பாவங்களை மன்னிப்பார் என்றால் நம்மில் யாருமே மன்னிக்கப்பட மாட்டோம். ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாகி ஏற்கனவே மன்னிக்கப்பட்டிருப்பதால் மற்றவர்களை மன்னிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இதுவே கிறிஸ்தவ நடத்தையின் அடிப்படை தத்துவமாகும். அன்பானவர்களே, இன்று நம்மை நாமே சோதித்து பார்ப்போமா? நம்மிடத்திலே சீஷர்களை போன்ற யார் பெரியவர் என்ற அதிகார போட்டி இருக்கிறதா, அல்லது ஒரு சிறு பிள்ளையின் தாழ்மை இருக்கிறதா? நம்முடைய பேச்சும் செயலும் பிறருக்கு, குறிப்பாக சிறுவர்களுக்கு இடரலாக இருக்கிறதா? கிறிஸ்துவுக்குள் தேவன் நமக்கு மன்னித்தது போல நாமும் ஒருவருக்கொருவர் மன்னிக்கவும் ஒரு மனப்பாட்டோடு கூடி ஜெபிக்கவும் நம்மை அர்ப்பணிப்போமா? அப்பொழுது நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும். தேவன் நம் நடுவிலே வாசம் செய்வார். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலேயும் நாங்கள் கற்றுக்கொண்ட சத்தியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. சிறு பிள்ளையை போல ஆகாவிட்டால் உம்முடைய ராஜ்யத்திலே நாங்கள் பிரவேசிக்க முடியாது என்பதை எங்களுக்கு ஞாபகப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய திருச்சபையிலே இருக்கும் போட்டி பொறாமைகள் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு காலத்தை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறோம். ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவர்களாக சிறு பிள்ளைகளைப் போல தங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்திலே வர, சிறு பிள்ளைகளைப் போல ஐக்கியம் கொண்டவர்களாய் வாழ நேரே கிருபை செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். இன்றைக்கும் சிறு பிள்ளைகள் மத்தியிலே ஊழியம் செய்கிற எல்லா சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவருடைய ஆத்ம பாரத்தையும் தொடர்ந்து நீர் பலப்படுத்தி அநேக ஆத்துமாக்களை ரட்சிப்பின் பாதையில் வழிநடத்தும் கிருபையை தாரும். ஆண்டவரே, இளம் வாலிபர்கள் அநேகர் சிறுவர் ஊழியத்திலே தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள நீர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலேயும் நாங்கள் யாரையாவது இன்னமும் மன்னிக்காமல் இருப்போம் என்றால் ஆண்டவரே, நாங்கள் அதை குறித்து சிந்திக்கவும் உண்மையான இருதயத்தோடு நாங்கள் மன்னிப்பை கொடுக்கவும் நீர் எங்களுக்கு உதவி செய்தல்லும். எங்களுடைய எல்லா பாவங்களையும் எங்களுக்கு மன்னித்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். மனுஷகுமாரன் எதற்காக வந்தார்? மனுஷகுமாரன் எதற்காக வந்தார்? ஆப்ஷன் ஏ, காணாமல் போன ஆடுகளை தேட. ஆப்ஷன் பி, மனிதர்களை ரட்சிக்க. ஆப்ஷன் சி, கெட்டுப்போனதை ரட்சிக்க. இன்றைய நிகழ்ச்சியின் மூலம் சிறு குழந்தைகளின் நண்பராம் இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை நாம் கற்றுக்கொண்டோம். பரலோக ராஜ்யத்திற்குள் செல்ல கட்டாயம் ஒரு சிறு குழந்தை போல ஆக வேண்டும் என்பதை ஆண்டவர் தெளிவாக கூறிவிட்டார். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு நாம் எப்படி இடறுதல் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதையும் கூறிவிட்டார். நாம் சிறு குழந்தைகளைப் போல கள்ளம் கபடம் இல்லாமல் பூரணமாக அவரை நம்பியிருக்கிறோமா? சற்றே சுய பரிசோதனை செய்வோம். நம் சபையில் உள்ள வீட்டின் அருகில் உள்ள சிறுவர்கள் மீது கரிசனை உண்டா? அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை காண்பிக்கும் ஆவல் உண்டா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போலாகிறது. சங்கீதம் 103:5.